நூற்றாண்டுகளை தாண்டிய ஒரு வைத்தியசாலை. யாழ்ப்பாணத்துக்கு போறதுக்கிடையில ஒரு உயிர் கூட போயிருக்கு. அது அண்மையில அராலியில் ஒரு இடத்துல நடந்த கொட்டக்காட்டு ஆஸ்பத்திரி தான் அந்த நேரம் பெரிய ஆஸ்பத்திரியா இருந்தது. இந்த வட்டுக்கோட்டை ஏரியாவில் இதுதான் மிகப்பெரிய வைத்தியசாலை அந்த காலகட்டத்தில். நம்முடைய முழுநிலையில் 2ஆம் பிறந்தது பிள்ளை பெத்து பாட்டுகள் எல்லாம் இருந்தது. நல்ல சீரா நடந்து கொண்டிருந்தது. இது மக்களுடைய வைத்தியசாலை. இன்று இருப்பவர்கள் எல்லாம் எவருமே இந்த வைத்தியசாலைக்காக பெரிய தொண்டு செய்தவர்கள் அல்ல. அன்று 50 வருடங்களுக்கு முன்பதாக பெற்றுக்கொண்ட சேவை இன்று பெற முடியவில்லை. 1 கோடி ரூபாய் பெறுமதியான 20 விசேட கட்டில்கள் 72 உள்ள போடுறதுக்கு 3-4 பேர் இருந்தவர். அந்த கட்டில்கள் எல்லாம் கட்டில்களுக்கு மேல் கட்டில் உறங்குகின்ற ஒரு சாபமாக இருக்கிறது. இங்கு இருக்கின்ற தமிழ் வைத்தியர்களிடம் இருக்கின்ற பிரச்சனை அவர் கார்னர்ல இருந்து கொட்டக்காட்டு ஆஸ்பத்திரி தான் கொண்டு வரது. இந்த மக்களுக்கு மாபெரும் துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறாரா. இப்ப அந்த வாட்டிலே ஆக்களே இல்லை, பெரிய வைத்தியங்கள் இல்லை. இப்ப கட்டடங்கள் பெருகி விட்டது, பெரிய பிரயோசனம் இல்லாம இருக்குது. செயல்பாடுகளுக்கு எஜுகேட்டட் பீப்புள் எல்லாம் வியாபாரத்திலே ஓடுது. முந்தி படுக்க இடம் இல்லை, ஜலம் இருந்தது. இந்த மக்களுக்கு ஒரு ஒழுங்கான சேவைகளை வழங்குறதுல ஒரு பின்னடைவை தான் நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். தங்களது கட்சிகளுக்கான போட்டி அரசியலையும் எடுத்து மக்களின் அடிப்படை பிரச்சனையை கதைக்கிறதுக்கு முன்னோர் மனுஷன் சந்திரன் நான் கேட்டுக்கொள்கிறேன். தாதியர் பற்றாக்குறை என்றதை விட தாதியரே இல்லாத ஒரு வைத்தியசாலை நிலை காணப்படுது. அந்த ஆம்புலன்ஸ் கேட்டால் ஆம்புலன்ஸ் இல்லை என்ற ஒரு பதில் வருது. அப்போதான் நடந்த சந்தர்ப்பத்தில் ஒரு உயிர் கூட போயிருக்கு. அப்படியான ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு நிலையில தான் இந்த பிரதேச வைத்தியசாலை காணப்படுது. வணக்க சொந்தங்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இடம் இது வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலை. உண்மையிலே இந்த வைத்தியசாலைக்கு முன்பாக இன்று காலை ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது என்று சொன்னால், இந்த வைத்தியசாலையில் இருக்கிற குறைபாடுகள், இந்த பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கு சரியான முறையில் சிகிச்சைகள் வழங்கப்பட்டாலும் கூட அதை முழுமையாக வழங்கப்படுகிறது என்றால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. உண்மையிலே இவ்வளவு காலமும் இந்த வைத்தியசாலையில் வழங்கப்பட்ட சிகிச்சைகள், இந்த வைத்தியசாலையில் இருக்கின்ற வசதி வாய்ப்புகள் எவ்வாறு மக்கள் பயன்படுத்துகின்றார்கள் என்பது தொடர்பாக அங்கு வந்த மக்கள், அப்பிரதேசத்தில் வசிக்கின்ற மக்கள் பல கருத்துக்களை கூறியிருக்கிறார். உண்மையிலே இவ்வாறான ஒரு வைத்தியசாலை எமது பிரதேசத்தில் இருக்கின்றது என்றால் அது உண்மையிலே ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. உண்மையிலே ஆரம்ப காலத்தில் இந்த வைத்தியசாலை எவ்வாறான சேவைகளை செய்தது மக்களுக்கு என்பது இந்த மக்களே கூறியிருக்கின்றார்கள். இன்று இவ்வாறான ஒரு வைத்தியசாலை ஏன் இந்த இவ்வாறான சேவைகளை செய்ய முடியாமல் இருக்கின்றது என்பது மக்களின் கேள்வியாகத்தான் இருக்கின்றது. உண்மையிலே ஒரு பிரதேசத்திலே ஆரம்ப காலத்திலே மிகவும் ஒரு சிறப்பான சேவையை செய்த ஒரு மருத்துவமனை இன்று இவ்வாறான ஒரு சேவைகள் செய்வது என்றால் மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ஆரம்ப காலத்தில் இவ்வாறாக இருந்த ஒரு மருத்துவமனை ஏன் இவ்வாறு இருக்கின்றது என்று மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். முழுமையான காணொலியை பாருங்கள், உங்கள் கருத்துக்களையும் பதிவிடுங்கள். பகல்ல எங்களுக்கு கிளினிக் வசதிகள் எல்லாம் இருக்குது. நாங்கள் ஆரம்பத்தில் யாழ்ப்பாணத்தில் தான் கிளினிக் வசதிகள் இருந்தது. ஆனால் இங்கே கிளினிக் வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்த போதிலும் மக்கள் 5 மணி வரைக்கும் கிளினிக்கு நின்று காட்ட வேண்டிய நிலை இருக்குது. என்னென்னு சொன்னால் டாக்டர் வசதி இல்லை. 2 டாக்டரை வச்சு எப்படி இந்த ஒரு பிரதேச வைத்தியசாலை என்று சொல்கிறோம். ஆனால் அங்கே அராலி என்றது ஒரு பாரிய ஒரு பிரதேசம். அராலி வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என்றது மட்டும் இல்லாமல் வட்டுக்கோட்டை பிரதேசத்தில் இருந்தும் இந்த அராலி பகுதிக்கு தான் தங்களுடைய இலவச சுகாதார சேவையை பெற்றுக்கொண்டு போயிடும். அப்படி இருக்கையில் முழுப்பேற்ற பிரச்சனைகளையும் ஒரு நாளில் தீர்க்க முடியாத நிலைக்கு எங்களுக்கு வைத்திய சேவை, வைத்தியர் இருந்தால் தாதியர் இருந்தால் தான் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். ஆனால் தாதியர் பற்றாக்குறை என்றதை விட தாதியரே இல்லாத ஒரு வைத்தியசாலை நிலை காணப்படுது. அப்படியான ஒரு வைத்தியசாலையை வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த அராலி பிரதேசத்தில் எங்களுக்கான இலவச சுகாதார சேவையை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நாங்கள் அண்மையில் கூட இந்த அராலியில் நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. இங்கே நாங்கள் ஆக்சிடென்ட் உயிரை காப்பாற்ற நிலையில் ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸை கேட்டால் ஆம்புலன்ஸ் இல்லை என்ற ஒரு பதில் வருது. அப்போ நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு சங்கானைக்கு போய் ஆம்புலன்ஸை கேட்டால் சங்கானையிலையும் ஆம்புலன்ஸ் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அடுத்த யாழ்ப்பாணத்துக்கு போகிறதுக்கிடையில ஒரு உயிர் கூட போயிருக்கு. அது அண்மையில் அராலியில் ஒரு இடத்துல நடந்தது. அராலியில் நடந்த சந்தர்ப்பத்தில் ஒரு உயிர் கூட போயிருக்கு. அப்படியான ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு நிலையில தான் இந்த பிரதேச வைத்தியசாலை காணப்படுது. அதை விட இந்த எங்களோட வயது போனாக்கள் இங்கே நிறைய பேர் இருக்கணும். அவை இந்த ஆரம்பத்தில் இருந்தே இந்த வைத்தியசாலையை நம்பித்தான் இருக்கணும். அப்படி போய்க்குள்ள அவர்களுக்கு யாழ்ப்பாணத்தில் போய் அந்த இவ்வளோ ஒரு வசதியான ஒரு வைத்தியசாலை, கட்டிட வசதி, எல்லா வசதிகளும் இருக்கத்தனியா நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு போக வேண்டிய ஒரு தேவை இல்லை. ஆனால் அதுக்கான ஒரு வழியை ஒரு அரசாங்கமோ அல்லது யாரோ ஒரு ஏற்படுத்தி தருகின்ற சந்தர்ப்பத்தில்
நாங்கள் எங்களுடைய பிரதேச வைத்தியசாலையை எங்களுடைய சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். உடல் சந்தோஷமாக வாழணும் என்று சொன்னால் சுகாதார சேவை சிறப்பாக இருக்கணும். ஆனால் எங்களுக்கு வந்து இந்த அராளி சமூகத்தில் இவ்வளவு ஒரு பெரிய ஒரு வசதி வாய்ப்புகள் இருக்கின்ற நாங்கள் ஒரு கட்டிடத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் இவ்வாறான ஒரு வைத்திய சேவைக்காக நாங்கள் இன்றைக்கு போராடுறோம் என்றது உங்களை இந்த அராளி மக்கள் சார்பில் அராளி மக்கள் உண்மையில மெனக்கவலையான ஒரு விடயமாகத்தான் காணப்படுகின்றது. அதை விட மேலும் வந்து இந்த வைத்தியசாலையில் சாதாரணமாக ஒரு ஊசி போடுறதுக்கு வந்தால் கூட இப்போ இந்த ஊசியை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது. ஒரு நாய் கடிச்சிட்டு வந்து முதலாவது ஊசி போடுறோம், 2வது ஊசிக்கு சங்கானைக்கு போங்க அல்லது காரநகருக்கு போங்கன்ற ஒரு பதில் தான் எங்களுக்கு இந்த பிரதேச வைத்தியசாலைக்கு வந்து இருக்குது. ஆனால் நாங்கள் மாலையிலையும் டாக்டரை சந்திக்கலாம், இரவு வந்தால் டாக்டர் இல்லை, டியூட்டியில் டாக்டர் இல்லை, அதனால ஆம்புலன்ஸ் தர மாட்டோம், டாக்டர்கிட்ட காட்டிடலாம். நாங்கள் பிறகு பூட்டப்பட்ட வைத்தியசாலையை தான் பார்க்குறோம். 6 மணிக்கு பிறகு ஒரு வைத்தியசாலை, அது வந்து ஒரு அவசர ஒரு சேவையாக கருதப்படுகின்ற வைத்தியசாலை இரவு நேரங்களில் பூட்டி இருக்கிறது மிகவும் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விடயம். எந்த ஒரு நபரும் வந்து இது வரைக்கும் அந்த விஷயத்தை பார்த்துருந்தா கூட தெரிஞ்சிருக்கும். ஆகவே எங்களுடைய வைத்தியசாலையில் இருக்கிற பிரச்சனை உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட்டால் எங்களுடைய மக்கள் சுகாதாரமான நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள் என்று அதுக்கான வழி ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.